வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதில் வந்து கிரிவான்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்ஷனை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதில் பார்த்தீங்கன்னா கிரிவான்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவும் 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் பண்ணி முடிக்கணும், அந்த ப்ராப்ளம் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபார்மாட்டே, கூகுள் ஃபார்மாட்டே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்தனால உங்களுக்கு இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. நீங்கள் ஈஸியாகவே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி வந்து நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் ஃபார்ம் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க கிரிவான்சஸ் அப்படிங்கிற ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் எந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு நான் இப்போ வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் மெயில் ஐடி இருந்தாலும் அதுவும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் யூசர் லாகின் ஆப்ஷனில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதிலே இருக்கும். அடுத்து உங்களோட டிப்ளமோவில் உள்ள ரிஜிஸ்டர் நம்பரை வந்து டைப் பண்ணணும். அடுத்து உங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்குறதே பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். அடுத்து ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடின்னு தனியாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி தான் இதில் வந்து டைப் பண்ணி ஆகணும். அடுத்தது கொரிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ, அதாவது உங்களோட அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்கோ, அதாவது என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்கை வந்து இதில் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் சரி, இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி, ஆனால் கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக வந்து அவங்களுக்கு புரிய மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி முடிச்சதும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன மிஸ்டேக் வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு மார்க் வந்து தப்பாக வந்திருக்கு, உங்களோட ரேங்கிங்கில் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து தப்பாக வந்திருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட எல்லா மார்க் ஷீட்டுமே ஒரே பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அப்படி இல்லை நேமு இல்லைனா அட்ரஸ் அப்படி ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா உங்களோட நேமு இல்லைனா அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு கையில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருக்கும். லேட்டாக தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னு வந்திருக்கும். அதை வந்து இப்போ எஸ்ன்னு திரும்ப மாற்றுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது இந்த கொரியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான், ஆனால் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் லேட்டாக தான் கிடச்சிச்சு, அந்த மாதிரி இந்த கொரியில் டைப் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கான ப்ரூஃபான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டையும் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆக சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்கல, ஆனால் அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு எந்த தப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், கண்டிப்பாக டிப்ளமோட ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் டைப் பண்ணிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டே அந்த கொரியில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு அந்த ப்ரூஃபையும் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக 27ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி ஆகணும். 27ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.